அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நலமா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரையில் டீ கடையில் கிடைக்கக்கூடிய அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் நான் மைதா 150 கிராமும், அரிசி மாவும் ரவையும் சேர்த்து ஒரு 50 கிராமும் மொத்தம் 200 கிராம் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான மண்டை வெல்லத்தை நான் காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சால் மட்டும் போதும். அதில் தேவையான சோடா உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கோம். அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காண்டி உப்பு சேர்த்துருக்கோம். அது போக ஏலக்காய் சுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அது போக எள்ளு நம்ம சேர்த்துருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னு சொன்னால் ஓமம் சேர்த்துருக்கோம். ஏன்னா சில பேத்துக்கு சாப்பிட்டுட்டு செமிக்காமல் இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும். அதனால் நம்ம ஏற்கனவே அதில் சுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கோம். சுக்கே உங்களுக்கு செரிமானம் நல்லா ஆகிடும். அது போக நமக்கு செரிமானம் ஆகாமல் இருந்தால் நம்ம அதில் கொஞ்சமாக என்ன செய்வோம், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நம்ம ஓமம் சேர்த்துருக்கோம். இந்த ஓமம் சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா செரிமானம் ஆயிரும். இப்போது நம்ம எல்லாத்தையுமே போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு மண்டை வெல்லம் பாகு பத்தாது, அதனால் நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். இதில் நம்மளுக்கு நம்ம இப்போது கரைச்ச மாவை எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் சின்ன சட்டியில் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழிக்கரண்டிக்கு, சின்ன குழிக்கரண்டி தான் இது. இந்த குழிக்கரண்டிக்கு ஒவ்வொரு கரண்டி ஊற்றினாலும் நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு அப்போ நல்லா வரும். ஒரு ஆள் ஒரு 2-3 சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லா கம்முன்னு ஆயிரும், வயிறு ஃபுல்லாகிரும். இதை மாதிரி செஞ்சு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டீக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு விருந்தாளி யாரும் வந்துட்டாங்க, கெஸ்ட்டு யாரும் வந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், எல்லாம் ரெடி பண்ணி டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி எல்லா மாவையுமே பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும்.